தேர்தல் ஆணையத்தின் கெடுபிடிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலத்தில் வணிகர் சங்கங்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக சேலம் மாநகர வணிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜெயசீலனிடம் எமது செய்தியாளர் சுரேஷ் பாபு நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். இன்று சேலம் மாவட்டத்தில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வணிகர்கள் தங்களது கடைகளை அடைத்து தங்களது எதிர்ப்பை தற்போது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். தற்போது சேலம் மாநகர அனைத்து வணிகர் சங்க பொதுச் செயலாளர் ஜெயசீலன் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். சேலம் மாநகருக்குள் நடந்து கொண்ட தினமும் நடக்கிற வியாபாரத்தில் ஒரு 50% வியாபாரம் கூட இல்லாத அளவிற்கு குறைந்துவிட்டது. இதற்கு முக்கிய காரணம் தேர்தல் அதிகாரிகள் மிகப்பெரிய கெடுபிடியை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் மாநில தேர்தல் அலுவலர் திரு லக்கானி அவர்கள் ஒரு 4-5 தினங்களுக்கு முன்னால் சொன்னார், 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்வதற்கு நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி கேட்டிருக்கிறோம், அது வந்தவுடன் அந்த அறிவிப்பு வெளிவரும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி, தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே 50,000 ரூபாய்களுக்கு மேல் யார் எடுத்துச் சென்றாலும் தகுந்த ஆவணங்கள் இன்றி சென்றால் அது பறிமுதல் செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இதில் பெரிய வேடிக்கை, இத்தனை தேர்தல்களிலும் அரசியல்வாதி யாராவது பெரிய அளவிலே பணம் எடுத்து சென்று மாட்டிக்கொண்டாரா என்றால் இல்லை. மாட்டியவர்கள் எல்லாம் விவசாயிகளும் வியாபாரிகளும் மருத்துவமனைக்கு பணம் எடுத்து சென்றவர்களும் உற்பத்தியாளர்களும் தயாரிப்பாளர்களும் இப்படி வணிக சூழ்நிலையில் இருப்பவர்கள் தான் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலை மாற்றப்பட வேண்டும்.